ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேனாவின் நலப்பறைகளில் ராகி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, ஏலக்காய், துருவிய தேங்காய், தேவையான அளவு சர்க்கரை, ராகி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பால். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ராகி மாவை போட்டுக்கிறோம். அதுவும் கூட நம்ம நெய் காசி வச்சிருக்கோம் இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன், அதை ஊற்றிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டாக்கா அது நல்லா சாஃப்ட்னஸ் ஆகிடும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொழுக்கட்டை பதத்துக்கு நல்லா பொறுமையாக பிசையணும். ரொம்பவும் ரஃப்பாக பிசையக்கூடாது. கொழுக்கட்டை மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி பிசையணும். சுடுதண்ணி தேவையில்லை. வெந்நீர் இல்லாமல் நம்ம நார்மல் வாட்டர்லேயே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கணும். நல்லா கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இது சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக ஒரு திரட்டி ஒரு தட்டில் அப்படியே போட்டு ஆறிடணும். இது அரிசி மாவு மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காது. நீங்கள் திரட்டும் போதே அது நல்லா ஆறி காத்தாடி வந்துடும். அதனால நீங்கள் நம்ம அரிசி கொழுக்கட்டை செய்கிறோமே அதே மாதிரி அரிசி பால் கொழுக்கட்டை செய்கிற மாதிரி இது ஒட்டிக்குமோ அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. நம்ம திரட்டி போடும் போதே அது காத்தாடி நல்லா ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ எல்லா மாவையும் கொழுக்கட்டை திரட்டியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தை வச்சு கொழுக்கட்டை எப்படி ஆவி காட்டுவோமோ அதே மாதிரி அதில் கொட்டி ஆவி காட்ட வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷம் ஆவி காட்டினா போதும். ரொம்ப நேரம் தேவையில்லை. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது பால் காஞ்சின்னு இருக்கு. ஒரு பக்கத்தில் பால் போட்டு பால் காஞ்சின்னு இருக்கு. காஞ்ச பாலில் எனக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியது தான். பால் நல்லா காஞ்ச உடனே இந்த ராகி கொழுக்கட்டை எடுத்து கொட்டிட்டேன். அதை நல்லா கிண்டி விடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்பலாம் இது அடி பிடிக்காது. நம்ம அரிசி பால் கொழுக்கட்டை செய்கிற மாதிரிலாம் இது அடி பிடிக்காது. நான் இருந்தாலும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். உடஞ்சிரும்ன்ற பயம்லாம் தேவையில்லை. இது உடையவே உடையாது. நல்லா ஊறுச்சுன்னா பால், சர்க்கரை, ஏலக்காய் பொடியோடு நல்லா ஊறுச்சுன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ ராகி பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. எப்படி கட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா ஊறி நல்லா டேஸ்டாக வந்திருக்கு.
இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ராகி பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப வந்து ஹெல்தியான உணவு. தேங்க்யூ. பை பாய்.